திரு திரு ப்ரோ. ப்ரோ. சொல்லுங்க ஹலோ ப்ரோ. ப்ரோ, நம்ம நார்மலாவே 5 6 பேர் தான் அட்டன் பண்றோமா? அவ்வளவுதானா நம்ம? அப்படிதான். ஆமா ப்ரோ, அப்படிதான் போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு போன வருஷம் ஜூனியர் யாருமே வரலையா பயோமெடிக்கல்ல? ஹலோ ப்ரோ. ப்ரோ. ப்ரோ ஒரு 2 மினிட்ஸ் நான் சொல்லுங்க ப்ரோ. வராதவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், அதான். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ.
ப்ரோ 1 மினிட் அவ்வளோதான். வரேன். ப்ரோ ஹலோ. இன்னும் ஒருத்தர் தான் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் கால் பண்ணிட்டு வந்துடுறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. அப்ப ஏன் இவங்க தமிழ் இவங்க சுஜி அப்புறம் அப்கீத் இவங்கலாம் ஏன் அட்டன் பண்ண மாட்டாங்க எப்பயுமே எந்த செக்ஷனுமே? அபிஜித் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆ, மற்றவங்க சுஜி நோ ரெஸ்பான்ஸ். நீங்க வந்து இன்னைக்கு சுரேஷ் அண்ணன்ட்ட பேசிட்டு ரிமூவ் பண்ணுங்க ப்ரோ. 5 பேர் தான் வச்சுட்டு எடுக்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் வேஸ்ட். அதுக்கு நம்ம சும்மா வாட்ஸ்அப் கால் மூலமா உங்களுக்கு என்ன தெரியும், நம்ம என்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்பயுமே 5 பேர் வச்சு இதுல என்ன யூஸ் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். நீங்க சுரேஷ் அண்ணன்ட்ட சொல்லுங்க. சொல்லிட்டு இது ஒண்ணுமே எப்பயுமே கிட்டத்தட்ட 2 மாசமாவே 5, 6, 10 பேருக்கு மேல 10 பேர் கிட்டத்தட்ட இருக்கும். எல்லாரும் வரணும்ல. சரி அவங்க நந்தா அண்ணனா ஜாப்ல இருக்காங்க. அவங்கலாம் விடுங்க. மீதி எல்லாம் வரணும்ல. இந்த அண்ணா அடுத்து கிளாஸ் 1 டே பிஃபோர் இன்ஃபார்ம் பண்ணுங்க அண்ணா. ஏன்ப்பா நமக்கு ஓகேம்மா, சண்டே ஓகே. வந்து இல்ல, எல்லா டேவும் சண்டே வந்து எல்லா சண்டே. டேவும் கிளாஸ். ஹலோ. ஆமா, ஹலோ. ரெகுலரா சண்டே இருக்குல்ல, ஸோ நாங்க நம்ம இப்போ லிங்க் ஒன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? கிட்டத்தட்ட 2 மாசம் பாஸ்ட் 2 மந்த்தா போயிட்டு இருக்குமா? பாஸ்ட் 3 மந்த்தா இல்ல போயிட்டு அண்ணா, இருக்கு. நான் இப்பதான் வந்து ஜிஎஸ்எஃப்ல ஜாயின் பண்ணேன்னா. ஓகே 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 நான் வந்து ஓகே. நான் குரூப்ல ஜாயின் பண்ணதுல இருந்து நான் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேடா ஓகேடா ஓகேடா. நான் இன்ஃபார்ம் பண்ண எங்க முடியல. ஞாயிற்றுக்கிழமை அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க. சோ நான் தான் வீட்டுல வேலை பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எனக்கு லீவு. சோ அதனால ஓகே உட்கார்ந்து எடுக்க மாட்டேன் நானு. நீங்க முன்னாள் சொன்னீங்கன்னா நான் அந்த டைமுக்கு மொபைல் எடுத்து ஆன் பண்ணி வச்சிருவேன். அதனாலதான். ஓகேப்பா ஓகேப்பா ஓகேப்பா. இல்ல எங்களோட ஓகேண்ணா. எங்களோட பேட்ச் ப்ரீவியஸ் பேட்சை பத்தி பேசிட்டு இருக்கோம். சரி ஓகே. ம். ஓகேண்ணா. ப்ரோ ப்ரோ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து யார் ஜூனியர் இருக்கா, அதுக்கு முன்னாடி நம்ம பேட்ச்ல சரி எங்க பேட்ச்ல யார் இருக்கான்னு அடுத்து நம்ம லிஸ்ட் எடுத்துட்டு அவங்கள்ட்ட கொடுங்க. ஓகே. யார் ஜூனியரா எவ்வளவு நம்ம எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இது பண்ணலாம் ப்ரோ. வேஸ்டா 5, 6 பேர் வச்சு என்ன ப்ரோ ஒரு யூஸ் ஒண்ணுமே கிடையாது. ஈவன் எனக்குமே ஆமா. போஸ்டிங் போயிட்டு வந்து ஒண்ணுமே முடியல. ஓபிடி சரி இருந்தாலும் எடுக்கும் நம்ம எடுக்கணும்னு மாதிரி எடுத்துட்டு இருந்தா இவங்க யாருமே வரலன்னா என்ன ப்ரோ? எல்லாருக்குமே ஓகே, எல்லாருமே நம்ம டிபார்ட்மெண்ட் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஷெட்யூல் பிஸியா தான் இருக்கும். பட் அதுக்கு இல்லாமல இந்த செக்ஷன் இல்லாமல இருக்கும். எங்க போனாலும் அவங்களுக்கு அவங்கவுங்க நாலேஜ் எப்பயுமே அவங்கள்ட்ட இருக்கும். இது வேஸ்ட் மாதிரி தெரியுது 5 பேர் வச்சு. சரி ப்ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹலோ ப்ரோ. ஒரே நிமிஷம் ஷேர் பண்றேன். ஓகே. ஹலோ நித்யா. ஹலோ. அண்ணா சொல்லுங்கண்ணா. நீங்க ஹோஸ்டா இருக்கீங்க. நீங்க அப்படியே அவர்கிட்ட டாக்குமெண்ட் வாங்கி ஷேர் பண்றீங்களா, இல்ல என்ன ஆஹ் ஹோஸ்ட் ஆக்கி விட்டு எனக்கு பண்ண சொன்னாலும் ஓகே? எனக்கு சரியா பண்ண தெரியாதுங்கண்ணா, சாரி. சரி, அப்போ நீங்க தான் இப்போ ஹோஸ்டா இருக்கீங்க, என்ன ஹோஸ்டா மாத்தி விடுங்க. ஓகேண்ணா, ஓகே. ஓகே. மாத்திட்டேங்கண்ணா. ஓகே.
நித்யா, அது நான் கரெக்டா ஷேர் பண்ணும்போது லெஃப்ட் ஆயிடுது. அப்போ நீங்க ஹோஸ்ட் ஆயிடுறீங்க. அப்படிங்களா அண்ணா? ஆமா, இப்போ நான் வந்து ஸ்கிரீன் ஷேரே பண்ணிடுறேன். இப்போ ஹோஸ்டா சேஞ்ச் பண்ணிடுங்க என்ன. ஓகே அண்ணா. நான் அது ஃபைல்ஸ்ல இருந்து ஷேர் பண்ண பார்க்கும்போது அது லெஃப்ட் ஆயிடுது. அப்படிங்களா அண்ணா? இல்ல நான் இது வரைக்கும் பண்ணது இல்ல, அதனாலதானே எனக்கு தெரியல. இல்ல பரவாயில்ல, நீ ஹோஸ்ட் ஆக்கி விட்டுருங்க. ஓகே அண்ணா. பண்ணிட்டேண்ணா. ஹலோ குணசீலன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. அது ஏதோ கிளிச்சு போல, என் ஃபோனில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நீங்க உங்களை ஹோஸ்ட் ஆக்கி விட்டா நீங்க பண்ணுவீங்களா? எப்படி? நான் இது வரைக்கும் பண்ணதில்ல ப்ரோ. ஒன்றும் இல்லை, எப்படின்னு அதில் சொல். இந்த ஷேர்னு கீழே கீழே நிறைய மெனு ஆப்ஷன் இருக்கா? எங்க இந்த சேட்லயா? இல்ல மியூட் ஸ்டார்ட் வீடியோ பார்ட்டிசிபென்ட் அந்த சேட் அதெல்லாம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஷேர்னு ஒன்று வரும். இருங்க இந்த மோர்ல ஆப்ஸ், ஒயிட் போர்ட்ஸ், ஷேர்னு இருக்கு. அதுல கொடுத்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் அப்படியே ஷேர் ஆகும். ஓகே ப்ரோ, ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம், ஸ்க்ரீன் ஷேரே பண்ணிடுங்க. ஓகே. யார் இப்போ ஹோஸ்டா இருக்கா? நித்யா தான். நித்யா குணசீலனை ஹோஸ்ட் ஆக்கிடுங்க. ஓகே அண்ணா. சாரி கைஸ், நான் ஃபோன்ல கொஞ்சம் பண்ணிட்டேண்ணா. ப்ரோ தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? இல்ல நீங்க உங்க ஸ்கிரீன்ல இருக்கிறது அப்படியே அதுல டிஸ்ப்ளே ஆகும். நீங்க அந்த டாக்குமெண்ட் போனீங்கல்ல, அதுக்கே போங்க. ஜூம் வர வேணாம் திருப்பி. ஓகே ஓகே ஓகே. இதுவே வா? அப்படியே ப்ரெசென்ட் பண்ண வேண்டியதுதான். ஆமா. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஸோ ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணவா ப்ரோ? ஹலோ. பண்ணுங்க. So okay, today we are all discuss about the chronic bronchitis. Okay. First, before the chronic bronchitis, we should know what is the how the lung disease is classified. Anybody know how the lung disease is classified? Can you tell anyone? Please, யாராவது ஓபன் பண்ணுங்கப்பா, ஏதாவது சொல்லுங்கப்பா. ஹலோ. தெரியாது ப்ரோ. சரி, ஓகே. இதுல வந்து 2 டைப்ஸ் வந்து லங் டிசீஸ் வந்து கிளாசிஃபைடா இருக்கு. ஒன்னு வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட லங் டிசீஸே வந்து
கிளாசிஃபைட் பண்ணி வச்சிருக்காங்க. சிஓபிடி இதுல வரும், அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இட் வில் கம், அண்ட் தி pleural effusion it will come the under the restriction lung disease, and emphysema it will come to the obstruction under obstruction lung disease. What is obstruction, what is lung restriction? Means the obstruction it's happened the only in the bronchial. It's a because what happened the once obstruction will occur in the bronchial is a reduction, the airflow will reduction will be occur. Okay, the restriction means the restriction it's happening only in the alveoli. So if the restriction will happen the alveoli, the total lung volume and capacity will be reduced. ஓகேவா? அப்ஸ்ட்ரக்ஷன் எங்க நடக்குன்னா நம்ம பிராங்கியல் நடக்கும். அதுல பிராங்கியல் நடக்கும்போது ஏர்வே ஏர் வந்து ஏர்வே பாசேஜ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு என்னஃப் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து நம்ம லங்ஸுக்கு வராது. ஸோ அதுதான் வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ். ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ்னா இட்ஸ் ஒன்லி ஹேப்பன் இன் த ஆல்வியோலை. ஆல்வியோலைல வந்து நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் நடக்கும்போது என்னன்னா, இந்த ஆல்வியோல மெயின் ஒர்க் என்னன்னா கேஸ் எக்ஸ்சேஞ்சஸ், ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்மிஷன் இன் த கேபிலரிஸ். அப்ப அங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா, அங்க இருக்கிற டோட்டல் லங் வால்யூம் கெப்பாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ நம்மளோட WHO கொஞ்சம் கிளாசிஃபைட் பண்ணி வச்சிருக்காங்க. How it is classified means obstructive lung disease it under the COPD, emphysema, chronic bronchitis, asthma, bronchiectasis. இந்த டிசீஸ் எல்லாமே அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ் அண்டர்ல வரும். அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் அண்டர் டிசீஸ்ல என்னென்ன வரும்னா pleural effusion, pneumothorax, pulmonary fibrosis, ARDS, acute respiratory distress syndrome. Okay, இது வரைக்கும் புரிஞ்சுதா? வாட் இஸ் அப்ஸ்ட்ரக்டிவ், வாட் இஸ் ரெஸ்ட்ரிக்டிவ்? Guys, did you understand? Yes bro. Okay. Then comes to bronchitis. My topic is chronic bronchitis. Bronchitis, bronchial means அந்த passage or அந்த bronchial tube தான் வந்து bronchi. And the itis in suffix of itis always indicated the inflammation. Bronchitis is the inflammation of the bronchi in the lungs. There are two types is there. One is acute bronchitis, second one is the chronic bronchitis. Acute bronchitis a short period of time, it's acute bronchitis. Chronic bronchitis is a longer period of time. So definition of the chronic bronchitis: bronchitis is an inflammation of the lining of the bronchial tubes that result in the excessive secretion of the mucus into the tubes, leading to the tissue swelling that can narrow or close the bronchial tubule. What happened in the bronchial is the bronchial see second slide is visible ana Tirana? Yes. Visible bro. இங்க பாருங்க, இந்த ஹெல்த்தி இன்ஃப்ளமேஷன் மியூக்கஸ் ரெண்டு பிராங்கியல் டியூப் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பிராங்கியல் டியூப்ல ஸ்பேஸ்மே நல்லா இருக்கு. அங்க இருக்கிற லைனிங்ஸ் அந்த எபித்திலியல் லைனிங்ஸும் வந்துமே நல்லா இருக்கு. பட் ஆனா இந்த இன்ஃப்ளமேஷன் மியூக்கஸ் சிக்ரேஷன்ல என்ன இருக்குன்னா, அந்த இன்சைட் ஆஃப் த லைனிங் எபித்திலியல் செல் வந்து இட் இன்ஃப்ளமேட், தென் மியூக்கஸ் ஆல்சோ பிரசன்ட் இன் த இன்சைட். லைட் எல்லோ கலர்ல இருக்க பாருங்க, அது வந்து மியூக்கஸ் சிக்ரேஷன் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த மியூக்கஸ் சிக்ரேஷன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்க அந்த ஏர்வே வந்து ரொம்ப இன்குபேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் அங்க இருக்க சுத்தி இருக்கிற அந்த லைனிங், அந்த எபித்திலியோட லைனிங் செல்ஸும் வந்து இன்ஃப்ளமேஷன் நடக்குது. ஸோ அதுதான் இந்த டெஃபினிஷன்ல சொல்லிருக்காங்க. bronchitis is the inflammation of the lining bronchial tubes that result the excessive secretion of the mucus into the tubes. C. Excessive secretion of the mucus into the tubes, leading to the tissue swelling that can narrow or close the bronchial tubes. Then people chronic bronchitis will eventually lead to the develop the emphysema. யாரெல்லாம் வந்து chronic bronchitis யார் ட்ரீட் பண்ணலையோ அவங்களுக்கு வந்து emphysema வர வாய்ப்பு இருக்கு. Who are not properly treated the chronic bronchitis, it lead to the emphysema. சில பேர் நினைச்சுப்பாங்க, சரி நமக்கு காஃப் தானே இருக்கு, பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வில்லேஜ் சைடு எல்லாமே இருப்பாங்க. ஸோ அவங்க யாருமே ஏதாவது சும்மா இது மாதிரி கஷாயம் வச்சு குடிச்சுக்கிட்டு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும்னா, கிரானிக் பிராங்கைட்டிஸ்ல இருந்து எம்ஃபைஸ்மான்ற கண்டிஷன் வரும். எம்ஃபைஸ்மா எந்த கண்டிஷனா, அதுமே அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ் தான். கிரானிக் பிராங்கைட்டிஸ் அப்ஸ்ட்ரக்டிவா இல்ல ரெஸ்ட்ரிக்டிவா? யாராவது சொல்லுங்கப்பா.
அப்ஸ்ட்ரக்டிவா எங்க ப்ரோ? எங்க நடக்குது நம்மளுக்கு வந்து பிராங்கியல்ல தானே இப்போ ப்ராப்ளம் நடக்குது. ஸோ அதுல தானே நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகுது. ஸோ அது வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ். தென் கம் டு த காசஸ், etiology. Causes are etiology. The main causes of the cigarette smoking. Other causes may include the inhaled irritants such as industrial pollutant and solvents, and viral and bacteria. Genetic deficiency in alpha 1 trypsin, antitrypsin. இப்போ நம்ம ஓபிடிக்கு யாராவது வராங்கன்னா உடனே நம்ம என்ன கேட்கணும்னா, யாராவது ரொம்ப டிஸ்பீஜியா அது மாதிரி யாராவது வராங்க, ரொம்ப டிஃபிகல்ட் அவங்களோட க்ரானிக் அவங்களோட பாசிட்டிவ் ஹிட் கேட்கும்போது த பர்சன் ஹேவிங் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது நம்ம எவாலுவேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இட்ஸ் சிஓபிடி ஆர் ஆர் க்ரானிக் பிராங்கைட்டிஸ். அது எப்படி நம்ம இது பண்ணோம்னா, அது நமக்கு அது ஸ்பூட்டம் எக்ஸாமினேஷன் பண்றது, தென் செஸ்ட் எக்ஸ்ரே அப்பியரன்ஸ் பார்க்கறது, இதெல்லாம் வச்சு நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணோம். த எனிஒன் நோ வாட் ஆர் த மெட்டீரியல் இஸ் பிரசன்ட் இன் த சிகரெட்? சரி, ஓகே, நானே சொல்றேன். ஏன் வந்து சிகரெட் வந்து நம்மளுக்கு லங் டிசீஸ் இது பண்ணுன்னா, சிகரெட் கண்டெயின் த தார், arsenic and acetone, nicotine and acetic acid. தார் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணோம்? ரோடு போடுறதுக்கு யூஸ் பண்ணோம். அர்சனிக் ஆசிட் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த பூச்சி எல்லாம் கொள்றதுக்கு வந்து அர்சனிக் ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க. அசிட்டோன் வந்து நம்ம நெயில் பாலிஷ் வைக்கும் போது அசிட்டோன் யூஸ் பண்ணுவாங்க. நிக்கோட்டனிக் வந்து இன்செக்ட் பைட்டஸ் ஆல்சோ. அமோனியா எப்போ யூஸ் பண்ணுவாங்க? நம்ம டாய்லெட் ப்ளீச்சிங் பவுடர்னா அமோனியா தான் இருக்கும். இட் கண்டெய்ன்ஸ் அ லாட் ஆஃப் அமோனியா. ஸோ அப்போ அண்ட் அசிட்டிக் ஆசிட் வந்து இந்த நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த ஹேர் கலருக்கு யூஸ் பண்றது வந்து அந்த டை அதுக்கு வந்து அசிட்டிக் ஆசிட். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒன்ஸ் லங்ஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் டிஷ்யூ, அதுல வந்து ஸ்மூத் செல் இட் மேட் அப் ஆஃப் த ஸ்மூத் செல். இதெல்லாம் உள்ள போகும்போது என்ன ஆகும்னா, ரொம்ப இட் ஸ்டிமுலேட்டட் தி cytokines also. Cytokines is an inflammatory mediators. அப்புறம் it progresses the obstructed in the bronchial tubules. ஸோ இதெல்லாம் நடக்குது. நம்ம ஒன்ஸ் நம்ம ஸ்மோக் பண்ணும்போது, நம்ம இன்ஆர்கானிக் மெட்டீரியலை ஸ்மோக் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது வந்து லங்ஸும். தென் ஸ்மூத் இட் மேட் அப் ஆஃப் த ஸ்மூத் செல்ஸ். ஒன்ஸ் நம்ம நார்மல் ஸ்கெலிட்டல் இருந்தா கூட பரவாயில்ல, அது எல்லாமே ஸ்மூத் செல். இது ரொம்ப ரொம்ப இரிட்டேட்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் வந்து ரொம்ப நடக்கும்போது அந்த டைம் என்ன ஆகும்னா, இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்ஸ் ஆக்டிவ் ஆகும்போது இன்ஃப்ளமேஷன் அந்த இன்னர் லைனிங் ஆஃப் எபித்தியல் பிராங்கியல் டியூப்ல வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் bronchial tubules will occur the inside of the bronchial tubules. அதுக்கப்புறம் viral and bacterial effect. If any bacteria is enter the lungs, it will produce a toxic. So because of that, inflammatory Clobert cell will hyper stimulator. So because of that, the hyper secretion will be occur the inside of the bronchial tubules. And genetic factors, deficiency of the alpha 1 antitrypsin. இது வந்து எப்படின்னா, இது வந்து நம்ம ஜெனட்டிக் கோடுல இருக்கும், நம்ம ஜீன்லயே இருக்கும். நார்மலா எல்லாருக்குமே இந்த ஜீன்ல வந்து ஆன்டிட்ரிப்சின், ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின். இதோட வேலை என்னன்னா, எப்பப்பனா நம்மளுக்கு எப்பப்பனா இன்ஃப்ளமேஷன் தேவை, நியூட்ரோஃபில்ஸ் எப்பனா வெளியிடணும், இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இந்த ஜீனோட ரெஸ்பான்ஸ். இஃப் த பர்சன் வில் ஹாவ் deficiency of the alpha 1 antitrypsin, we can treat the short period of time, but we can't cure the longer period of time. இவங்க அகைன் மறுபடியும் நம்மள்ட்ட வந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ எனி ரெஸ்பிரேட்டரி அந்த கார்டியோ பல்மனரி ஃபிசிஷியனா என்ன சொல்லுவாங்க, லாஸ்டா எண்ட் ஆஃப் பீரியட்ல என்ன போய் நீங்க வந்து ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட் எடுத்துருவாங்க, ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின் இருக்கான்னு வந்து பார்த்துட்டு எடுத்துட்டு சொல்லுவாங்க. நம்ம கியூர் பண்றோம், மறுபடியும் கண்டினியூஸ்ல இருக்கும். பட் இந்த சீசன் டைம்ல சேஞ்ச் பண்ணும்போது கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருக்கும், மறுபடியும் வந்துகிட்டே இருக்குன்னா, அவங்களுக்கு ரொம்ப ஹைப்பர் சிக்ரேஷன் இருக்குன்னா, லாஸ்டோட ப்ரோட்டோக் எக்ஸாமினேஷன் என்ன பண்ணுவாங்க, நீங்க போய் இந்த டெஸ்ட் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின் இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க.
ஸோ அது வந்து ஜெனட்டிக் அந்த அந்த ஜெனட்டிக் இதுதான் வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர். இப்போ டெஃபிஷியன்சி ஆஃப் ஆல்பா 1 ஆன்டிட்ரிப்சின் வந்து நம்மள ஜீனோ இதுல ஜீன்லயோ டிஎன்லயோ இல்லைன்னா ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து மேபி அவங்களுக்கு இருக்கும். தென் கம் டு த பேத்தோபிசியாலஜி. Chronic bronchitis thought to caused by the overproduction and hypersecretion of the mucus by global cells. We know the global cells only production the mucus. Okay, it present in the inside of the bronchial tubules and alveoli. என்ன நடக்கும்னா நம்ம இப்போ நம்மளுக்கு இந்த இந்த டியூ டு த எட்டியாலஜி ஆர் இன்ஃபெக்ஷன் ஆர் சிகரெட் ஸ்மோக்கிங் தட் டைம் the global cell will stimulate the over hyperstimulator. Because of that only the hypersecretion of mucus will occur inside of the bronchial tubules. Then epithelial lining airway responds to the toxics in infection stimulated by releasing the inflammatory cytokines. Once the bacteria or virus and settle to the inside of the bronchial tubules, it products a toxin. So because of that, the inflammatory process will occur. So that time the cytokines will release the once a cytokine will release, the inflammatory phases will start. Can anyone tell name of the inflammatory mediators? யாருக்கா தெரியுமா எத்தனை இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ்? லீகோட்ரைன், ப்ரோஸ்டோகிளாண்டின் அண்ட் சைட்டோகைன்ஸ். மோஸ்ட்லி இந்த இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸஸ்லயே லியூட்ரோகைனா எங்க வரும்னா நம்ம ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பண்ணும்போது அந்த டைம் இந்த மீடியேட்டர்ஸ் தான் வந்து லீகோட்ரைன் மட்டும்தான் ஆக்டிவ் ஆகும். பட் இந்த நர்வ் கண்டிஷன் ஏதாவது ஒரு அடிபட்டுருது அந்த ஊண்டுல எல்லாமே இந்த சைட்டோகைன்ஸ் தான் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேவா, புரிஞ்சுதா? ஹலோ ப்ரோ. சைட்டோகைன்ஸ் வந்து நம்மளுக்கு மெயின்லி இந்த ஸ்மூத் செல் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுது, அப்புறம் லங்ஸ்ல, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஸ்கின் லேயர்ல ஏதாவது எனி இன்ஜுரினா தட் டைம் த சைட்டோகைன்ஸ் ஒன்லி ரிலீஸ். பட் எனி ப்ராப்ளம் இந்த ஜாயிண்ட் இதே மாதிரி டைம்ல வந்து லீட்ரோகைனும் ப்ரோஸ்டாகிளாண்டின் வந்து ரிலீஸ் ஆகும் இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்ஸ்ல. அது வந்து ஏன்னா நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ட் பண்ணது சம்திங் ஹேப்பன் அந்த சிக்னல்ஸ் கொண்டு போறதுக்கும் வந்து அந்த இன்ஃப்ளமேட்டரி நடக்கிறதுனால நமக்கு வந்து பிரெயின் வந்து அலர்ட்டா இருக்கும். ஓ இதுல ஏதோ சம்திங் ஏதோ நடந்துருச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் டூரிங் த அக்யூட் எக்ஸார்பேஷன் ஆஃப் த chronic bronchitis, epidemic edematous with diminished bronchial microciliary function. மைக்ரோசிலியரி ஃபங்க்ஷன் தெரியுமா? ஹலோ. மைக்ரோசிலியரி எங்கன்னா இருக்கும்னா நம்ம ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் நம்ம நோஸ்லயும் இருக்கும், இன்சைட் ஆஃப் த அந்த ஏர்வேவ்லயும் இருக்கும், ரெஸ்பிரேட்டரி ஏர்வேவ்லயும் இருக்கும், தென் பிராங்கியல்ல இருக்கும். இது என்ன பண்ணா வாட் இஸ் டூயிங் இன் இன்சைட் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்? எனி நம்மளுக்கு ஏதாவது ஒன்று இரிட்டேட் ஆச்சுன்னா ஸ்னீஸ் வருது இல்லை, அந்த டைம் வந்து இது வந்து காத்துல அந்த புல்லெல்லாம் அடிக்கும் போது காத்து அடிக்கும் போது அந்த புல்லு அசையும் பாருங்க, இந்த வில்லேஜ் சைட்ல நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஏதாவது ஒரு இரிட்டன்ஸோ ஒரு பேத்தஜன் ஏஜென்ட்டோ இல்லை பாக்டீரியல் ஏஜென்ட்டோ வைரல் ஏஜென்ட்டோ நோஸாலே போகும்போது நம்மளுக்கு நோஸ்லயே நம்மளுக்கு சின்ன சிலியா இருக்கு, அப்பயே வந்து நம்ம அது ஸ்னீஸ் மூலயமா அது வெளியே ரிமூவ் பண்றோம். ஈவன் தோ அது எப்படியும் நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா அப்பதான் நம்மளுக்கு காஃப் வர்றது, ஸ்டிமுலேட் ஆகி காஃப் வர்றது, அதை நம்ம வந்து வெளியே ட்ரை பண்ண ஆரம்பிக்கும். அப்பதான் வந்து சிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆகும். அப்போ ஸ்டிமுலேட் ஆகும்போது நம்மளுக்கு ஓவரா வந்து காஃப் வர்ற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த இதுதான். ஸோ அப்ப அந்த ஆனா இந்த பேஷண்ட்டுக்கு வந்து கிரானிக் பிராங்கைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ஓவர் காஃப் வந்து கண்டினியூஸா காஃப் இருந்திருக்கும். எதனாலனா இந்த அப்நார்மல் மைக்ரோசிலியரி ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ அப்பதான் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து காஃப் வந்து ஓவரா இருக்கும். அப்ப அந்த டைம்ல அந்த மைக்ரோசிலியரி ஃபங்க்ஷன் வந்து அதுல குறைஞ்சிடுது. ஸோ அந்த டூரிங் அண்ட் acute exacerbation of the chronic bronchitis, mucous membrane becomes hyperemic, edematous, edematous with diminished bronchial microciliary. எப்போ வந்து இந்த ஆக்ஷன் நடக்கும்னா நம்மளுக்கு எக்ஸார்பேஷனா தீவிரமா ரொம்ப எப்போ வந்து சிவியரா நடக்குமோ அப்போ வந்து அந்த இன்சைட் நம்மளுக்கு நார்மலாவே ஸ்பூட்டம்ஸ்ல வந்து லைக் தின் வாட்டர் கண்டென்ட் மாதிரி நமக்கு இன்சைட் லங்ஸ்ல இருக்கும், அப்புறம் பிராங்கியல்ஸ் இருக்கும், மவுத்ல இருக்க மாதிரி சலைவா அப்படி இருக்கும். அந்த மாதிரி அந்த ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக அது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். பட் ஆனா அந்த
ரொம்ப தீவிரமா சிவியரா ஆகுதுன்னு சொல்லும்போது அந்த இன்சைட் ஆஃப் த மியூக்கஸ் வந்து ரொம்ப திக்னஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த லைன் எடிமா வந்து அக்கர் ஆக ஆரம்பிக்கும் இன்சைட் ஆஃப் த அந்த பிராங்கியல்ல. ஸோ அதனால என்ன நடக்கும்னா நம்மளோட அந்த ஆக்ஷனோட மைக்ரோசிலியரோட ஃபங்க்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ குறைய ஆரம்பிக்கிறதுனால அந்த அந்த செக்ரேஷன் எல்லாமே நல்லா செட்டில்ட் ஆகிட்டு அந்த பிராங்கல்ல வந்து செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏர்வேவே அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடும். இந்த தேர்ட் பாயிண்ட் புரிஞ்சுதா ப்ரோ? எஸ் ப்ரோ. This is turn lead to airflow impediment because of the luminal obstruction to the small inside. So இந்த தேர்ட் பாயிண்ட்ல தான் வந்து நம்மளுக்கு என்ன நடக்கலாம், luminal obstruction நடக்குது. The airway become clogged by the debris. This further increase the irritation. ஸோ ரொம்ப லாட் ஆஃப் மியூக்கஸ் வந்து அக்கம்லேட் பிராங்கல் டியூப்ல நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு இரிட்டேஷன் வந்து நிறைய the characteristic of bronchitis is caused by the copious secretion of mucus and chronic bronchitis. அந்த காப்பியஸ் சிக்ரேஷனா ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு வந்து ரொம்ப ஓவர் அக்கம்லேட்டனா ஆயிடுச்சுன்னா அதுதான் வந்து காப்பியஸ் சிக்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கம் டு தி சிம்டம்ஸ். Inflammation of the mucous membranes of the airway. என்ன நடக்குது, நம்ம மியூக்கஸ் இன்ஃப்ளமேஷன் வந்து ஏர்வேல நடக்குது. தென் எக்ஸசிவ் ப்ரொடக்ஷன் ஆஃப் த மியூக்கஸ் மெம்பரேன் இந்த குளோபல் செல்ஸ். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், குளோபல் செல் வந்து ஹைப்பர் ஸ்டிமுலேட்டட் ஆகிறதுனால ரொம்ப ஓவர் ப்ரொடக்ஷன் வந்து மியூக்கஸை பண்ண ஆரம்பிக்கும். தென் டேமேஜ் டு த சிலியா அண்ட் எபித்திலியம். நம்மளோட பிராங்கிலே வந்து எபித்திலியல் செல்லால் ஆனது தான். ஸோ அதனால என்ன இருக்குன்னா சிலியான்ற சொல்லும்போது நம்ம ஓவர் அக்கன்வேட்டன் ஆஃப் ஃப்ளூயிட் ஆகுதுன்னா அப்போ என்ன பண்ணீங்கன்னா நம்ம சிலியரோட ஆக்ஷன் வந்து ப்ரிவென்ட் ஆகுது. ஸோ இட் டேமேஜ் டு தி சிலியா அண்ட் த எபித்திலியம், அக்கமுலேட் இன் த மியூக்கஸ் இன் த லங்ஸ். தென் ஹெவி காஃப் இருக்கும். பைல்ட் ஆஃப் ஸ்கார் டிஷ்யூ. இப்போ இதனாலதான் வந்து எம்பேசியம் ஆகுது. என்ன ஆகும்னா இது ரொம்ப ஓவர் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம அக்கமுலேட் ஆகும்போது அது ரொம்ப அந்த கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கு. அந்த ஏர்வே லூமினல்ல வந்து அந்த மூமெண்ட்டே இருக்காது. ஏர்வேல நம்ம ப்ரீத் பண்ணும்போது அந்த ஏர்வேல மூமெண்ட் இருக்காது. அந்த மூமெண்ட் இருக்காது போது என்ன ஆகும்னா ஒரே ஸ்டாட்டிக் ஸ்டேஜ்ல இருக்கும்போது அது என்ன ஸ்கார் டிஷ்யூ வந்து அங்க வந்து ப்ரொடக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து எந்த ஸ்டேஜ்னா 4th ஸ்டேஜ், லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து இதுதான் வந்து என்னது கிரானிக் பிராங்கைட்டிஸ்ல லாஸ்ட் ஸ்டேஜ்ல ஸ்கார் டிஷ்யூ கன்ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த ஸ்கார் டிஷ்யூ இருக்கும்போது என்ன பண்ணா அந்த பேஷண்ட் கண்டினியூஸ்லி காஃபிங் மீன்ஸ் நம்மளோட ஸ்பூட்டம்ஸ்ல வந்து பிளட் வந்து வெளில வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ஸ்பூட்டம் எக்ஸாமினேஷன் பிளட் இருக்குன்னா ஹெமட்டோபாய்சிஸ் இருக்குன்னா அப்போ என்ன ஆகும்னா இந்த பிளட்ல வந்து கன்ஃபார்ம் வந்து அப்போ அவங்களுக்கு வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் போயிடுச்சு, ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. அப்போ வந்து அவங்களுக்கு இன்சைட்ஸ் ஸ்கார் டிஷ்யூ இருக்குன்றது அர்த்தம். ஓகேவா? தென் சிம்டம்ஸ் ஹெவி, அதேதான் இதுலயும். தென் ஸ்பூட்டம் எக்ஸாமினேஷன். இப்போ எப்படியெல்லாம் ஸ்பூட்டம் எக்ஸாமினேஷன் சொல்ற பாருங்க. ப்ரூலண்டா இருந்தா கிரீன் லுக்ஸ் வந்து இது மோஸ்ட்லி பஸ். And micropurulent means green looking with bus and mucoid means mostly bus. Then mycociliary means இதெல்லாம் நார்மல். இப்போ நார்மல் கோல்டு என்னென்ன இருக்குன்னா மியூகாய்டும் மியூகோசலைவர்லையும். இப்போ நம்ம நார்மலா கோல்டு இருக்குன்னா உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே மியூக்கஸும் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சலைவா இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த சீசன்ஸ் சேஞ்ச் ஆகுது அந்த டைம்ல என்னென்ன அந்த ஸ்பூட்டம்ஸ்ல என்னென்ன பார்க்க முடியும்னா மோஸ்ட்லி மியூக்கஸ் அண்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சலைவா இருக்கும். அதுக்கப்புறம் ரெட் எப்படின்னா இந்த கேன்சர் ஸ்டேஜ்லயும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கார் டிஷ்யூ இருக்கும் போதும் நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்பூட்டம்ஸ்ல வந்து என்ன பார்க்கலாம்னா மேலிக்னன்சி ஆர்பிசி பார்க்கலாம், பிளட் பார்க்கலாம். தென் கிரீனா அந்த ஸ்பூட்டம் வந்து கிரீனா இருக்குன்னா அது என்ன இண்டிகேட் பண்ணா இட் மே பி த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ரொம்ப பியூரிஷ் ஒயிட்டா இருக்கு, நம்ம எனாமல் கலர்ல இருக்கு, போன் கலர்ல இருக்கு, ரொம்ப பியூர் ஒயிட்டா இருக்குன்னு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து அலர்ஜியால இருக்கலாம், ஆர்எல்ஸ் வைரல் இன்ஃபெக்ஷனாலேயே கூட இருக்கலாம். புரிஞ்ச ஸ்பூட்டம் எக்ஸாமினேஷன் ப்ரோ? எஸ் ப்ரோ. தென் அதர் சிம்டம்ஸ் என்னென்ன இருக்குன்னா ஃபட்டிக், சோர் த்ராட் அண்ட் நாசல் கன்ஜெக்ஷன். when the exacerbation of the chronic bronchitis, severe coughing with chest pain. நம்மளுக்கு ரொம்ப சிவியரா காஃப் பண்ணும்போது நம்மளோட
இன்டர்னல் ஆப்ளிக் எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் மசில்ஸ் வந்து ஓவரா நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும்போது, ஸோ அதனால வந்து நம்மளோட மசில் வந்து ஃபெட்டிக் ஆகும். அந்த டைம்ல வந்து நம்ம அந்த ஜெஸ்ட் ஏரியா ஃபுல்லா பெயின் ஆகுது. ஏன்னா ஓவர் ஆக்டிவேஷன் பண்ணும்போது ஸ்கெலிட்டல் மசில்ல நார்மலா பெயின் இருக்கும். ஸோ அதை மாதிரி ஓவரா கஃப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பேஷண்ட்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த அந்த ரிப்கேஜ் ஃபுல்லாவே அந்த மசில் அந்த எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் இன்டர்னல் ஆப்ளிக்லயும் பெயின் இருக்கும். தென் ஜெஸ்ட் ஏரியாவிலையும் அவங்களுக்கு வந்து பெயின் இருக்கும். தென் சைனோசிஸ் ஏன் நடக்குது அப்படி why is present in the case of clinical symptoms in a chronic bronchitisல once a sinus the oxygen decrease ஆக்சிஜன் இந்த பிளட்ல தான் வந்து சைனசிஸ். ஸோ பிளட்ல வந்து ஆக்சிஜன் குறையுது. ஏன்னா நம்மளோட ஏர்வேல அப்செக்ஷன் நடக்கும்போது அதுக்கான அமௌண்ட் தேவையான லங்ஸுக்கான ஆக்சிஜன் போகுது. ஸோ அந்த கேபிலரி கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது த பிளட் வில் பி நாட் பியூரிஃபைட் அண்ட் வில் பி நாட் ஆக்சிஜனேட்டட். ஸோ அதனால தான் வந்து என்ன நடக்குன்னா சைனசிஸ் நடக்கும். ஃபீவர் நடக்குது. ஏன்னா அப்நார்மல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நடக்கும்போது ஃபீவர் வரும். தென் இதே தான். தென் கம் டு அண்ட் ட்ரீட் இன்வெஸ்டிகேஷன்ல வந்து பிளட் டெஸ்ட் அதனால தான் நம்மளுக்கு அந்த ஜெனட்டிக் மார்க்கர்ஸ் இருக்கா என்னன்றதை வந்து அந்த பிளட் டெஸ்ட் மூலியமா பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜெஸ்ட் எக்ஸ்ரேல என்ன பார்ப்போம்னா ஹனிகூம் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த லாஸ்ட் நீங்க ஜெஸ்ட் எக்ஸ்ரே பார்த்துருப்பீங்களா எனக்கு தெரியல. அந்த ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் தெரியற அளவுக்கு ரொம்ப இன்ஃப்ளேமட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இன்சைட் ஆஃப் அந்த பிராங்கியல் டியூப்ஸ் வந்து ரொம்ப டார்க். அந்த பிராங்கியல் டியூப்ஸ் மைல்யூட்டா தான் தெரியும் ஜெஸ்ட் எக்ஸ்ரேல. அது லைட்டா பிளாக் த்ரெட் தெரியும். அதுதான் வந்து மியூக்கஸ் பிரசன்டேஷன். மியூக்கஸ் ஓவரா அக்குமுலேட் ஆயிருக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்பூட்டம் கல்ச்சர்ல என்ன பார்ப்போம்னா நம்மளோட சலைவரி எக்ஸாமினேஷன் பார்ப்போம். என்ன ரெட் பிளட்ல சலைவால வந்து பிளட் ப்ரெசென்ட் ஆயிருந்தா அது மேலிக்னன்ஸா இருக்கும், ஸ்கார் டிஷ்யூவா இருக்கும். அதுக்கப்புறம் கிரீனா இருந்தா வந்து மேபி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா இருக்கும். ஒயிட்டா இருந்தா வைரல் இன்ஃபெக்ஷனா இருக்கும். ஸோ அது மாதிரின்றது வந்து ஸ்பூட்டம் எக்ஸாமினேஷன்ல அதில் பார்ப்போம். சிடி ஸ்கேன். அதுக்கப்புறம் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்ல வந்து நார்மலா நம்ம பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்ல வந்து நம்ம எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட முடியாது. இது என்ன கேஸ்ன்றது ப்ராப்பரான கேஸ். ஆனா பட் நம்மளோட டோட்டல் லங் கெப்பாசிட்டி பார்க்கும்போது ஸோ மேபி இதுவாக தான் பிரச்சனையா இருக்குன்றத நம்ம பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். தென் சிடி ஸ்கேன். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். பிராங்கியோடைலேட்டர்ஸ் கொடுக்கும்போது நம்மளோட அந்த பிராங்கியல் இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பர்பஸ் தான். அந்த டைம்ல அவங்களுக்கு ரொம்ப ப்ரீத்திங் டிசேபிலிட்டி இருக்கு, ரொம்ப ஷார்ட் பிரீத்னஸ் இருக்கும்போது மட்டும்தான் பிராங்கியல் இல்லை. ஆனா இது வந்து ரொம்ப இது ஹெல்ப் பண்ணுன்ற சொல்ல முடியாது. இது ஒரு ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் மெடிகேஷன் தான். அது பிராங்கோடைலர்ஸ் பண்ணும்போது அது அந்த அந்த பிராங்கியல்ஸ் வந்து டைலேஷன் ஆகும். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் ஏர் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் குளுக்கோகார்டிகர்ஸோட மெயின் பிரிடினிசோன், மெத்தில் பிரிடினிசோன் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா சைட்டோகைன்ஸ் இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் நடக்கிற அந்த சைட்டோகைன்ஸ் வந்து ஆக்டிவேஷன் ஆகிறது. அந்த ஆக்டிவேஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ சைட்டோகைன்ஸோட ஆக்ஷன் ப்ரிவென்ட் பண்ணும்போது அந்த இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷனே வந்து நடக்காது. அதுதான் வந்து அதோட குளுக்கோகார்டிகர்ஸோட அதுதான் வந்து ரிடியூசிங் இன்ஃப்ளமேஷன் அண்ட் மியூக்கஸ் ப்ரொடெக்ஷன். தென் ஆன்டிபயோட்டிக் if any bacterial பிகாஸ் ஆஃப் பாக்டீரியல் ஆர் வைரல் ஏஜென்ட்னால நம்மளுக்கு வந்து கிரானிக் பிராங்கைட்டிஸ் வந்திருக்குன்னா நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக் அமாக்சிலின், பென்சிலின், அதுக்கப்புறம் அண்ட் எரித்ரோசைட்டிசின் அண்ட் செஃபாஆர்ட்ராசோல் இந்த டேப்லெட்லாம் கொடுப்பாங்க ஆன்டிபயோட்டிக். ஆக்சிஜன் தெரப்பி எதுக்கு கொடுப்பாங்கன்னா அந்த பீரியட் ஆக்சிஜன் தெரப்பி அவங்களுக்கு வந்து ஐசியூல இருக்காங்க, ரொம்ப ஷார்ட் பிரீத்னஸ் இருக்கு, அவங்க ரொம்ப சிவியர் ஸ்டேஜ்ல வச்சிருக்கும் போது அந்த டைம்ல வந்து ஆக்சிஜன் தெரப்பி கொடுப்பாங்க. அது கூடயுமே நம்ம ட்ரக்ஸை வச்சு சேர்த்து கொடுப்பாங்க. ஏதாவது அந்த பிராங்கோடைலேட்டர்ஸ் நம்ம டைரக்டா டேப்லெட் பண்ணி இது பண்றதோட அந்த ஆக்சிஜன் தெரப்பி அந்த ஆக்சிஜன் ஃப்ளோ ஆகுதுல்ல அப்பயே வந்து நமக்கு மைல்டு என்னது வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அது கூட அந்த அந்த ட்ரக்கை இன்ஜெக்ட் பண்ணிட்டு அது கூடயே வந்து நம்ம லங்ஸ் அந்த என்னது நம்ம இன்ஹேல் பண்ணும்போது அது இன்சைடா போய் அந்த பிராங்கோடைலேட்டர்ஸ் வந்து ஆக்டிவேஷன் நடக்கும். இது எல்லாமே ஐசியூல பண்ணுவாங்க.
தென் அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மேனுவலா இந்த பிசியோதெரபிஸ்ட் நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா, ஏர்வே கிளியரன்ஸ் பண்ணுவோம். ஏர்வே எப்படின்னா எப்படியெல்லாம் கிளியரன்ஸ் பண்ணுவோம்னா, இந்த வைப்ரேஷன் செஸ்ட் வைப்ரேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பர்கஷன் பண்ணுவோம். தென் ட்ரைனேஜ் எப்படியெல்லாம் பேஷண்ட் அப்படின்னா பொசிஷன் பண்ணி ட்ரைனேஜ் பண்ணுவோம். அப்புறம் செஸ்ட் மொபிலைசேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பிரேட் எக்ஸசைஸ் கொடுப்போம். அவங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கும் போது கார்டியோபல்மனரி எக்ஸசைஸ் கொடுக்கும்போது அவங்களோட டைடல் லங் வேல்யூ கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அங்கே மியூக்ரேஷன் செக்ரேஷன் என்ன ஆகும்னா மூவ்மெண்ட் ஆகும். நாங்கள் கொடுக்குற வைப்ரேஷன்லையும் செஸ்ட் மொபிலைசேஷனும் அதுக்காக காஃப் மேனுவர்னு ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக் பண்ணும்போது அந்த செக்ரேஷன் வந்து மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது அது அந்த அந்த ஒரே இடத்துல இந்த ஸ்டாட்டிக் செக்ரேஷன் என்ன ஆகும்னா டைனாமிக்கா மாறும். அப்போ டைனாமிக்கா ஆகும்போது நம்ம ரொம்ப காஃப் மேனுவர் கொடுக்கணும், ஓவர் காஃப் ஸ்டிமுலேட் பண்ணி அதை வந்து வெளில கொண்டு போவாங்க. அப்புறம் சர்ஜிக்கலா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ராக்கோஸ்டமி அந்த சக்ஷனிங் பண்ணுவாங்க. உள்ள ட்ரக்கியா வந்து கொஞ்சம் அது மூலமா ஒரு கெத்தட்டரை இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சக்ஷனிங் பண்ணி எடுப்பாங்க. உறிஞ்சி வந்து எடுப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மோஸ்ட்லி அலோபதிஸ்க்கு நர்சிங்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதோட செக்ஷன் முடியுது. ஏதாவது டவுட்டு ஏதாவது நான் தப்பா சொல்லியிருந்தா நீங்க வந்து கரெக்ட் பண்ணலாம் ப்ரோ. இல்லை ஏதாவது இந்த ஃபேஸ் எனக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு ஸோ அதனால நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தயாரா இருக்கேன். நீங்க சொல்லலாம் திரு ப்ரோ. இல்லை ப்ரோ, யாருக்காவது டவுட் இருக்கா? நித்யா, ரம்யா, சந்தியா? நோ அண்ணா. சரி ஓகே. ஓரளவு புரிஞ்சுது இல்ல? எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ. கிளியரா உளறிட்டேன் தான். எடுத்துக்கணும் அண்ணா. ஓகே. இப்போ ஐசியூனா பேஷண்ட் வந்தா பிசியோதெரப்பி மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. நீங்க உங்க சக்ஷனிங் பண்ணல நர்சிங் யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, நான் ஓட்டினா. நீங்க ஓட்டிங்களா? சரி ஓகேப்பா. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சது இல்ல ஓரளவு? எஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ முடிச்சுக்கலாமா ப்ரோ? முடிச்சிடலாம் ப்ரோ, அவ்வளோதானே? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. அண்ணா நெக்ஸ்ட் வீக் நான் வர மாட்டேன் அண்ணா, இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஏம்மா? இது அண்ணா ஒரு மெடிக்கல் கேம்ப் இருக்கு அண்ணா. ஓகே சரி, இன்னொரு வாட்டி நீ நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே இன்னொரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணிடு. சரிங்க அண்ணா. பொன்னேரி வரைக்கும் போறேண்ணா, ஸோ அதனால ஃப்ரீ இருக்காது. ஓகே ஓகே, நீங்க வந்து தான் போறீங்க, முன்னாடி நாள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகேங்க அண்ணா. சரிங்க, ஓகே. தேங்க்யூ. முடிச்சிடலாமா ப்ரோ? முடிச்சிடலாம் ப்ரோ.